வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் 2024ஆம் ஆண்டு உதவிக்கருத்தரங்கு வினாத்தாள் இந்த பகுதி 2இல் 12வது வினாவாக வந்த முக்கோணம் இணைகரம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது. பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் கூடுதலான வினாக்கள் திருத்திறக்க இருக்கிறோம். இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய வகையில் தான் இருக்கும். கேத்திரகணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளியிடக்கூடியதாக இருக்காது என்ற கேத்திரகணித வினாக்கள் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளியிடையிலாத நான் தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ. அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சார் எப்படி செஞ்சுருக்கிறார், என்னோட கற்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டுக்கு சார் எப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். இது வந்து பேப்பர் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங். பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள்லேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்திலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். இது கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும் இல்லை, வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும்போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். என்னுடைய பல மாணவர்கள் என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள். சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூம் மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை. நேரடியாக கற்றல் அனுபவத்தை விட சூம் மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான். அதில் வந்து நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மை என்னென்னா எந்த நேரத்துலையும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் எங்கள் இந்த வசதிக்கேற்ற போல் இருந்து கொண்டு வழிகிட்டு கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் வசதிக்கேற்ற போல் இருந்து கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரயோசனம் இருக்குது. நேரடி ஆசிரியர்கிட்ட கண்காணிப்பு இருக்கும். அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம் வகுப்பும் அதுக்கு இணையானது தான். நீங்கள் சூம் வகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்க, கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றதும் உண்மை. கடைசி நாங்கள் சார் கோயிலுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் உங்களோட தம்பி தங்கைகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்க. வகுப்பு பிரயோசனம் இருந்தால் தொடர்ந்து போகட்டும், பிரயோசனம் இல்லைன்னா சொல்லிட்டு விலகட்டும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மாத காசு சேருக்கு கட்டுறல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வகுப்பு தொடர்பான விவரம் வேணுமெண்டா என்னிட்ட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 12வது வினா இணைகரம் தொடர்பானது. முக்கோணமும் அதுக்குள்ளே வந்து கிழக்கம் வருங்க. முக்கோணமும் இணைகரம் முக்கோணம் தொடர்பான நிறுவல் வினா. சரிவகம் PQRSல் PQRS சரிவகமாக ஒரு சோடி எதிர்பக்கமாவது சமாந்தரமாக இருக்கணும். ஒரு சோடி எதிர்பக்கம் சமாந்தரமாக இருக்குது. அது படத்துலையும் குறிச்சிருக்கு. சரிவகம் PQRS இல் பிஎஸ்ஸின் நடுப்புள்ளி A ஆகும். நடுப்புள்ளி என்றது ஒரு கோட்டில் நடுப்புள்ளி வந்தால் அந்த கோட்டை 2 சமதுண்டாக்கும். ஸோ அந்த பக்கத்துண்டும் இந்த பக்கத்துண்டும் சமனண்டு குறிப்பதன் மூலம் தான் ஒரு புள்ளியை நடுப்புள்ளி என்று குறிக்கலாம். அதுவும் குறிச்சிருக்கு. நீட்டப்பட்ட QA நாங்கள் அப்படி நீட்டி QA மற்றும் நீட்டப்பட்ட RS என்பன Tயில் சந்திக்கின்றது. வெளியில் ஒரு புள்ளியாக இருக்க போது T நாம் எமது விடைத்தாளில் பிரதி செய்து தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேர்க்கத்தான் வேணும். தெளிவாக சேர்க்கத்தான் வேணும். இந்த கேள்வியாகவும் அது இருக்குது. உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் குறிக்குக, PTயை இணைக்குக. இவ்வளோத்தையும் செஞ்சாலே எங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் வந்துடும்டா. ரைட். வினா இலக்கம் 12 நாங்கள் தெளிவாக அந்த கேள்வியை அணுகுவோம். படம் வந்து சரிவகத்தோடு துவங்குது. கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். அதுக்கான ரொம்ப பெருசாக இருந்தாலும் அங்கே கணக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு பெருசாக இருக்கட்டும். ஒரு சரிவகம் அப்படின்றது 2 சோடி எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கா சரிவகம். 2 சோடி இருந்தாலும் சரிவகத்துக்குள்ளே வரும். சரிவகத்தை தாண்டி அங்கால ஸ்பெஷல் கேஸுக்குள்ளே போயிடும். சொல்கிறன்படி இதில் இருக்கிறன்படி நான் சரிவகத்தை குறித்து கொள்கிறேன். அடுத்த பக்கங்களுக்குள்ளே எந்த தொடர்பையும் நான் போடையில. சரிவகம் PQRS அங்கே சொன்னப்பட்ட மாதிரியே பேரை போடுறேன். PQRS என்ற சரிவகத்தில் PS இந்த நடுப்புள்ளி A ஆகும். நடுப்புள்ளி அப்படின்றத 2 பக்கமும் இந்த
SA என்ற பக்கமும் PA என்ற பக்கமும் சமனாகிறதன் மூலம் தான் நடுப்புள்ளி என்றதை குறித்து கொள்ளலாம். சரி, இப்போ நீட்டப்பட்ட QAயும் ஏயும் இணைச்சு அதை நான் அப்படியே நீட்டுறேன். நீட்டப்பட்ட QA இது வந்து நீளம் கொஞ்சம் காணாமல் போகுது. ஸோ படத்தை இங்கால கொஞ்சம் மாத்திரம். இப்போ உங்களுக்கு அந்த வசதி இல்லை, படம் கீறினது தான் அப்புறம் அழிச்சிக்கிற வேண்டி இருக்குமா. நீட்டப்பட்ட QA ஆனது QAயை இணைச்சு நீட்டுறதுக்கு பேர் நீட்டப்பட்ட QA. நீட்டப்பட்ட QA ஆனது நீட்டப்பட்ட QAனா அப்படியே நீட்டி கொண்டு போகிறேன். நீட்டப்பட்ட QA. அடுத்தது நீட்டப்பட்ட RS என்பன. நீட்டப்பட்ட RS என்றது நீங்கள் அடிமட்டத்தை வச்சு நீட்டுவீங்க என்ன. நீட்டப்பட்ட QA நீட்டப்பட்ட RS என்பன Tயில் சந்திக்கின்றது. RS என்பன Tயில் சந்திக்கிறது. அப்போ சந்திக்கிற இந்த குறித்த புள்ளிக்கு பேர் T அப்படின்ட்டு வரப்போகுது. Tயில் சந்திக்கின்றது. ரைட், ஓகே. உமது விடைத்தாளில் பிரதி செய்து தரப்பட்டுள்ள தகவல் அதை சேர்க்க PTயை இணைக்குக. PT எங்கே இருக்குது? PAயும் Tயையும் இணைக்கணும். ஸோ PAயும் Tயையும் இணைச்சி விட்டால் PTயை இணைச்சோம். இப்போ இவ்வளவுத்தையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 புள்ளி கிட்ட வந்துடும். முதலாவது தரப்பட்ட தகவல் எது நடுப்புள்ளின்றது அங்கே படத்துலையே இருக்குது, அதை திரும்ப கீறதுக்கு மட்டும் அதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளி சேர்ந்துருக்கும் என்ன. ஸோ எங்களுக்கு அவ்வளோ பெரிய எங்களுக்கு கடைசி ஒரு ஒன்றுமே இயலாது அப்படின்றா கூட படத்தை கீறிட்டாது போகலாம். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணினா இதுவும் செய்யலாம். வட்டத்தை விட சில நேரம் இணைகரம் போன வருஷம் எல்லாம் 2023 எடுத்து பாருங்க. வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை விட இணைகரம் முக்கோணம் தொடர்பான நிறுவல் வினா ரொம்ப இலகுவாக இருந்தது. எப்பவும் வட்டம் தான் இலகு வேண்டியில்லை, வட்டத்தை விட சில சந்தர்ப்பங்களில் இணைகரம் முக்கோணம் தொடர்பானது இலகுவாக இருந்திருக்கு. நான் 2வது வினா முக்கோணி TQR என்னது. முதல்ல நாங்கள் TQR எங்கே இருக்குன்னு பார்க்கணும். TQR என்றது இந்த பெரிய முக்கோணமாக இருக்கு. நான் TQR என்னதும் இந்த பெரிய முக்கோணத்தை தான் TQR என்னதும் முதல்ல ஐடென்டி பண்ணணும். அது இல்லாமல் ஒன்றும் சிக்கலாது. சரிவகம் PQRS இனதும். சரிவகம் PQRS என்றால் இந்த பகுதியை விடுத்துட்டு இந்த பகுதியை சேர்த்தா சரிவகம் பெறும். சரிவகம் PQRS இனதும் பரப்பளவுகள் சமன் என நிறுவி காட்டுக. 2 பேர்ட்ட பரப்பளவு சமனாக இருக்கணுமெண்டா நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதுக்கண்டே ஒரு தனிப்பாடம் இருக்குது. ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் ஒரே அடி மீது உள்ள தளவுருக்கள் பரப்பளவில் ஒரே அடியில் உள்ள முக்கோணங்கள் பரப்பளவில் சமன், இணைகரங்கள் பரப்பளவு சமன், முக்கோணம் இணைகரம் தொடர்பான இன்னும் ஒரு தேட்டமும் இருக்குது. ஓகே, இது முக்கோணம் தான். ஆனால் என்ன பிரச்சனைண்டா இந்த முக்கோணம் இந்த நாங்கள் சொல்கிற RQT என்ற முக்கோணம் இருக்குது தானே. RQT என்ற முக்கோணம் எங்களுக்கு RT அடியாக ஒரே ஒரு சமாந்தர கோடு மட்டும்தான் இருக்குது. கீழே மேலே இருக்கிற இது TRம் PRம் மட்டும்தான் சமாந்தர கோடு. ஸோ நம்ம அந்த தேற்றத்தை பயன்படுத்தினோம்னா இந்த முக்கோணத்துக்கு பரப்பளவில் சமனான இந்த முக்கோணமும் இது வரைக்கும் இல்லை. ஸோ அது வாய்ப்பு இல்லை. அப்போ நாங்கள் அடுத்ததை நாங்கள் பயன்படுத்தினோம்னா இந்த நான் படம் கீரைக்கு ஒரு ஐடியா பார்த்துருப்போம். நாங்கள் இந்த நாட்பக்கல் இருக்குதானே. இப்போ நாங்கள் பார்த்துருக்க நான் சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் கதைக்கிற இந்த முக்கோணம் அடுத்த தளவுரு என்று சொல்லும்போது இந்த சரிவகம் இந்த 2 பேருக்குமே ஒரு ஆள் வந்து பொதுவாக இருக்கிறார். இந்த தளவுருவை நாங்கள் கலட்டிட்டு பார்த்தோம்னா இந்த முக்கோணமும் அந்த முக்கோணமும் ஒன்றுக்கொண்டு பரப்பளவில் சமன் என்று நிறுவிட்டோம்னா நாங்கள் சிம்பிளாகவே இந்த சொல்லப்பட்ட முக்கோணமும் சரிவகமும் பரப்பளவில் சமன் என்று சொல்லலாம். சரி, இந்த 2 முக்கோணமும் பரப்பளவில் சமனாக இருக்கிறதுக்கு ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் ஒரே அடி மீது உள்ள முக்கோணங்கள் பரப்பளவில் சமன் என்ற தேற்றத்தை பயன்படுத்தலாம். அதை விட ஆகலும் ஆரம்பத்தில் முக்கோண ஒருங்கி சேவை பயன்படுத்தலாம். 2 முக்கோணங்கள் ஒன்றோடு ஒன்று பார்த்தாலே ஒரே மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. 2 முக்கோணங்கள் ஒன்றோடு ஒன்று ஒருங்கி செய்யுமெண்டா அவை இந்த 2 பேர்ட்ட பரப்பளவும் சமன். இனி அவரை பொதுவான ஆளை கூட்டி நாங்கள் இங்கே இவரோட மஞ்சள் கலரோட அந்த பொதுவான நாட்பக்களை கூட்டும்போது அது முக்கோணம் பெறும். பிங்க் கலரோட அந்த நாட்பக்களை கூப்பிட்டும் போது அது சரிவகம் பெறும். சரி, அப்போ நாங்கள் இப்போ இந்த 2 பேரும் சமனாக இருக்கணும், ஒருங்கி செய்யணும் என்று சொன்னால் எங்களுக்கு 3 பேர் சமனாக இருக்கணும். ஒன்று இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், 2வது குத்தெதிர் கோணம். ஓகே, இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். வேறு என்ன இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு தரவு மறந்துடக்கூடாது. இங்கே சமாந்தர கோடு இருக்குது. சமாந்தர கோடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொடர்புண்டா ஒன்று விட்ட கோணம். அடுத்தது ஒத்த கோணம் பெறும். கூடுதலான சந்தர்ப்பத்தில் ஒன்று விட்ட கோணம் செட் வடிவ கோணம் என்ற அடிப்படையில் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த செட் வடிவ கோணமும் பெறுமடா.
இந்த டொட் வச்ச கோணம் இங்கே டொட் வச்ச கோணத்துக்கு சமனாக இருக்குது. 3 கோணம் சமனாக இருக்கிறதுக்கு கோ அப்படி என்ற ஒரு நிபந்தனை கிடையாது முக்கோணம் ஒருங்கிசைவுக்கு. அப்படி 3 கோணமும் இன்னொரு முக்கோணத்து இந்த 3 கோணத்துக்கும் சமனாக இருந்தால் அதை சமகோண முக்கோணம், அதாவது இயல்பொத்த முக்கோணம்னு சொல்லுவோம் மொழிய. ஒருங்கிசைவன் பண்ணால் கட்டாயம் ஒரு பக்கம் இல்லை வரணும். அப்போ 3 கோணத்தை வச்சு கதைச்சி வேலை இல்லை, 2 கோணம் ஒரு பக்கம் அப்படின்னா கோகோப்பாவில் ஒருங்கிசைவனும். அப்படி கோகோப்பாவில் ஒருங்கிசைவனம்னா அந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருந்தால் சரி. இங்கே ரெட்டக்கோடு போட்ட கோணத்துக்கு எதிரானது, அங்கேயும் ரெட்டக்கோடு போட்ட கோணத்துக்கு எதிரானது. ரெடி. அப்போ வினா இலக்கண் 2 முக்கோணத்தை ஒருங்கி சேர்ப்புக்கம் போகிறோன்னா அந்த முக்கோணத்தை ஐடென்டி பண்ணுவோம். முக்கோணி எஸ்டி இல்லை ஏஎஸ்டியில் இல்லை ஏடிஎஸ்ஸில் ஏடிஎஸ் முக்கோணி பிக்யூ ஏபிக்யூ ஓடரில் சொல்கிறேனே ஏபிக்யூ இல் அப்படி ஓடரில் சொல்லணும்னா அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பேர் போட்டாலும் சரி. சமனான ஆக்களை பற்றி கதைப்போ முதலாவது ஆள் இந்த முக்கோணத்திலையும் 2வது ஆள் அந்த முக்கோணத்திலையும் கதைக்கணும். அப்படி நம்பர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டைலில் ஒருங்கி செய்கிறேன்னு முடிவெடுத்துட்டேன். அதுக்காண்டி அப்படி ஒன்றும் இல்லை பிள்ளைகள், நீங்கள் மாறியும் செஞ்சுருக்கலாமா. ஏஎஸ் சமன் ஏபி காரணம் நடுப்புள்ளி அப்படின்னு சொன்ன தரவு. அதே மாதிரி ஏ கோணம் எஸ்ஏடி கோணம் இல்லை டிஏஎஸ்ன்னு சொல்லியிருக்காமா. எஸ்ஏடி கோணம் பிஏக்யூ கோணத்துக்கு சமனாக இருக்கும் குத்தெதிர் கோணம் என்ற அடிப்படையில். அடுத்தது ஒன்று விட்ட கோணத்தை சொல்லிடுவோம். பிக்யூஏ கோணம் இல்லை ஏக்யூபின்னு சொல்லியிருக்கலாம். பிக்யூஏ கோணம் எஸ்டிஏ கோணத்துக்கு சமன், இது ஒன்று விட்ட கோணம். ஆகவே எங்களுக்கு போதுமானது முக்கோணி ஏடிஎஸ் ஒருங்கி செய்யும் முக்கோணி ஏபிக்யூவோட ஒருங்கி செய்யும். என்ன காரணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஒருங்கி செய்கிறதுக்கான காரணம் கோகோப்பா நிபந்தனையில் ஒருங்கி செய்து. கோகோப்பாவில் ஒருங்கி செய்யணும்னா கட்டாயம் அந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கணும். ஒத்த பக்கம் ஒருங்கி செஞ்சால் எனக்கு தேவை அவை இந்த பரப்பளவு சமன். முக்கோணி ஏடிஎஸ் இந்த பரப்பளவும் முக்கோணி ஏபிக்யூ இந்த பரப்பளவும், அங்கே மேலே போட்ட பேரே பாவிக்கிறேன்னு எல்லாம் அதையே பாவிச்சுக்கேன். ஏபிக்யூ இந்த பரப்பளவும் சமன். காரணம் முக்கோண ஒருங்கி செய்வின் படி இல்லை முக்கோண ஒருங்கி செய்வர்கள் மூலம் பரப்பளவுகள் சமனாக இருக்கும். இதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த பொதுவான பகுதியான இந்த குறித்த பகுதியை 2 பேரோடையும் சேர்த்து விட்டால் அந்த முக்கோணம் வந்துடும். இந்த பொதுவான பகுதியை 2 பேரோடையும் சேர்க்க போகிறோம். முக்கோணி ஏடிஎஸ்ஸோடையும் சரி முக்கோணி ஏபிக்யூவோடையும் சரி பரப்பளவு பக்கத்தில் போடுங்கூடா. நாட்பக்கல் அது சாதாரண நாட்பக்கல் எஸ்ஆர்கியூஏ இல்லை ஏ அந்த ஓடரில் சொல்லியிருக்கலாமா. ஓடர் சொல்லணும், ஓடரை மாற்றிடாது. அதே நாட்பக்களை அந்த பக்கமும் கூட்டுறன். அப்படி கூட்டுவதால் புறப்படும் பரப்பளவுகளும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். வெளிப்பட உண்மைன்றதை நாங்கள் இப்போ போடுறே இல்லை. படத்தின்படி இந்த 2 பேரையும் சேர்த்தா படத்தில் இந்த 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற தளவுருக்கள் அவ 2 பேரையும் சேர்த்து பார்த்தோம்டா எங்களுக்கு ஒரு தளவுரு வரும். அந்த தளவுருக்கு பேர் முக்கோணம். அந்த முக்கோணத்துக்கு பேர் அங்கே சொன்ன பேரை பயன்படுத்துவோம். அங்கே என்ன பேர் டிக்யூஆர் என்று பயன்படுத்துவோம். ஆகவே முக்கோணம் டிக்யூஆர் இந்த பரப்பளவு சமனாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பகுதியை நாங்கள் பின்கலர் முக்கோணத்தோடு சேர்க்கும் போது எங்களுக்கு நாட்பக்கல் அதாவது சரிவகம் ஏபிசிடி இந்த பரப்பளவு எங்களுக்கு வரும். சரிவகம் ஏபிசிடி பரப்பளவு இது படத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். படத்தில் இது பக்கத்தில் இருந்த நாடி சேர்த்து சொல்லும் போது எங்களுக்கு பரப்பளவு சமனாக வரக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். வினா இலக்கம் 2 எங்களால் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. வினா இலக்கம் 3 முக்கோணி பிக்யூஆரின் பரப்பளவு. முதல்ல அந்த முக்கோணம் எங்கே இருக்குன்றதை நாங்கள் படத்தில் பார்ப்போம். முக்கோணி பிக்யூஆர் அது முக்கோணமாக இதில் இல்லையே, முக்கோணமாக்கணும். ஆர் இந்த கோட்டை இணைச்சாத்தான் எங்களுக்கு முக்கோணம் பெறும். இந்த கோடை இணைக்காமல் எங்களுக்கு அதில் முக்கோணம் பெறாது. அதாவது பிஆர் என்ற முக்கோணத்தை இணைச்சாத்தான் எங்களுக்கு அதில் ஒரு முக்கோணம் பெறும். அந்த முக்கோணத்தை உங்களுக்கு தனியாக கண்ணுக்கு காட்டுறேன். அப்போ தான் நமக்கு அந்த படம் கிளியராக தெரியும். இந்த முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோணி QSTயின் பரப்பளவுக்கு சமன் என காட்டுக. முக்கோணி QST முதல்ல அது எங்கே இருக்கட்டும் பார்ப்போம். முக்கோணி QST. அப்போ நாங்கள் இப்போ QST என்றதும் இங்கே முக்கோணமாக இல்லை. எங்களுக்கு என்னத்தை இணைச்சா முக்கோணமாக வருமெண்டா இந்த கோட்டை இணைப்பதன் மூலம் தான் இங்கே ஒரு முக்கோணம் வரும். இந்த QST இந்த பரப்பளவுக்கு
சமனண்டு காட்டட்டுமா? சமனண்டு காட்டணும்னா முதல் QST உங்களுக்கு காட்டுறேன். இந்த தளவுருக்கு பேர் தான் QST. இந்த பரப்பளவும் அந்த பரப்பளவும் சமனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது வேறு வடிவத்தில் இருக்குது, அது வேறு வடிவத்தில் இருக்குது. கட்டாயம் ஒருங்கி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம்னா ஒரே இரு சமாந்தர நேர்கோட்டுக்குள்ள ஒரே அடி மீது இல்லை, ஆனால் சம அடி மீது இருக்குது. இந்த தேற்றத்தை நாங்கள் சின்னனா மாற்றியும் பயன்படுத்துகிறோம். நாங்கள் பிள்ளைகள் ஒரே இரு சமாந்தர நேர்கோட்டுக்குள்ள தான் இந்த முக்கோணமும் இருக்குது, அந்த முக்கோணமும் இருக்குது. அதாவது செங்குத்தியரன் சமன். இந்த முக்கோணத்துக்கும் செங்குத்தியரும் சரி, அந்த முக்கோணத்துக்கு அந்த செங்குத்தியரும் சரி மாறாது. இந்த முக்கோணமும் ஏற்கனவே இந்த ரெண்டு முக்கோணங்கள் பழைய ரெண்டு முக்கோணம், இது ATS என்ற முக்கோணமும் APQ என்ற முக்கோணமும் ஒருங்கி செய்யும் என்று சொன்னதின் அடிப்படையில் AP இந்த நீளமும் PQ இந்த நீளமும் TS இந்த நீளமும் சமன் என்று நிறுவிட்டோம். ஸோ இந்த ரெண்டு பேரும் நீளத்தில் சமன். இப்போ இவ ரெண்டு பேரும் ஒரே சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் இருக்கிறதால பரப்பளவு சமனாக இருக்கும். அந்த தேற்றத்திலே ஒரு மாற்று வடிவம். நாங்கள் அதை அந்த தேற்றத்தை நேரடியாக பயன்படுத்தல, நேரடியாக வரப்போகுது. அப்போ நம்ம இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னா, முதலாவது வினா இலக்கம் 3க்கு நாங்கள் சொல்ல வேண்டியது PQ என்ற பக்கம் TS என்ற பக்கத்துக்கு சமன் முக்கோண ஒருங்கி செய்வின் படி. நாங்கள் அது அந்த நேரம் எடுத்துக்கொள்ளல, இப்போ தேவைப்படுது, இப்போ எடுத்துக்கொள்கிறோம். முக்கோண ஒருங்கி செய்வின் படி இந்த ரெண்டு பேரும் சமன். இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அடுத்ததுண்டா, எந்த இது சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் கதைக்க போகிறோம்ன்றதையும் தெளிவாக சொன்னால் நல்ல. PQ சமாந்தரம் TRல் PQ, TS ஆகியவற்றை அடியாக கொண்ட முக்கோணம் PQ அடியாக கொண்டு இந்த அடுத்த உச்சி சமாந்தர கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற முக்கோணம் PQR பரப்பு சமனாக இருக்கும். TST அடியாக கொண்டு இல்லை TS அடியாக கொண்டு அடுத்த சமாந்தர கோட்டில் உச்சி இருக்கிற மாதிரி இருக்கிற முக்கோணத்தின் பரப்பு, அவர் பாவிச்ச பேரை பாவிக்கிறேன், QST இந்த பரப்பளவும் சமனாக இருக்கும். காரணம் என்னென்றா, அந்த தேற்றத்தை லைட்டாக மாற்றி வச்சுக்கோம் பிள்ளைகள். ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கிடையில் சம அடி மீது உள்ள முக்கோணம் மாதிரி இணைகிறதுக்கும் இது பொருந்தும் பிள்ளைகளா, முக்கோணங்கள் பரப்பளவில் சமன் அப்படின்ற தேற்றத்தின் மூலம் நாங்கள் இதை இலகுவாக நிறுவிட்டோம். இதை கொஞ்சம் கஷ்டமாகப்படுத்தி நிறுவி வர்றதுக்கும் வழி இருக்கலாம். பட் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்த தேவையில்லை. மிக இலகுவான வழி இருக்கேக்கு நாங்கள் தேவையில்லாமல் கஷ்டமான வழியை நோக்கி தேடி போக தேவையில்லை. அவ்வளோதான் பிள்ளைகள். கேத்திர கணித கேள்விகளுக்கு புள்ளித்திட்டம் எல்லாம் சொல்லிடாது, அது கஷ்டம். ஸோ மிக இலகுவாக நிறுவிட்டோம். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த முறை நாங்கள் வட்டம் தொடர்பானதான் எப்போதும் இலகுன்னு சின்ன கொண்டிருக்கிறோம். இந்த முறை இணையர முக்கோணம் தொடர்பானது ஈஸியாக வந்திருக்கு.